பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். இந்த புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலாக நான் சொல்ல முடியும். அது நான் எடிட் பண்ண அப்படிங்கிறதன் பேரில் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் இப்படி சீமான் அவர்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு தமிழ் தேசியம் அப்படின்னு வெறும் பொய்களை மட்டுமே சொல்லி வாழ்ந்துட்டுருக்காரு. தமிழ்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் இது வரைக்கும் என்ன பண்ணாருன்னு தெரில. தமிழ்னு சொல்கிற அவர், ஆனால் அவங்க பையனை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாரு. இது அவரால் இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? இல்லை. இப்படி தமிழ்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை 15 வருஷமாக முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக மேதகு பிரபாகரன் வீட்டுக்கு நம்ம ஆமக்கரி சீமான் அவர்கள் விருந்துக்கு போயிருக்காரு. அதுக்கு அவர் வீட்டில் என்னென்ன சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவர் வாயாலேயே ஆமக்கரி சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அதை கேட்டுருவோம். முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டில். நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளவு பெரிய காலாக இருக்குது, அது என்ன சாப்பிட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கள் சந்தோஷத்துக்கு தெரியும், எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா இது இவ்வளவு பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படி முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம், இந்த சமயக்காரர் கொடுக்கணும். பிரபாகரன் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்காக போராடிட்டு இருக்கல, சீமானுக்கு ஆமக்கறியும் நண்டும் பொறிச்சு கொடுத்துட்டு இருந்தாருன்னு நம்ம ஆமக்கரி சீமான் அவர்கள் தன்னோட வாயாலேயே பக்கமாக போய் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் சீமானை பார்த்தா அவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் உண்மையே சொன்னது இல்லையா? உண்மைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுமா அப்படின்னு மட்டும்தான் கேட்கணும். அடுத்தபடியாக சீமான் அவர்கள் பிரபாகரனை பற்றி உருட்ட கேட்கலாமா? இதோ கேட்டுருவோம். என்ன பண்ணுவாருன்னா, அவரு காலை நேரங்கள் அல்லது இதுல வந்து அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. என் நெஞ்சில் இப்படி அதை தவற விடுறேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சீமான் அவர்களே, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. பிரபாகரன் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்காக போராடுறதை விட்டுட்டு உங்கள் நெஞ்சில் படுத்து தூங்கினாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல? பேசுறதுக்கு ஒரு வாய், கேட்கறதுக்கு 4 காது இருக்குதுங்கிறதுக்காக என்னன்னாலும் பேசுவார் நம்ம ஆமக்கரி சீமான். ரொம்ப